ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அதாவது இந்த வீடியோ என்னடா பலவன்னு பேசுவானாட்டுக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பி கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? அதோட இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்டுருங்க. அதாவது மற்றவங்க யாராவது இந்த வீடியோ தொலைவிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இந்த வீடியோ வந்து கண்ணில் படும், ஓகேங்களா? நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஓகே, மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி எந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோன்னா, வீடியோக்கு நமக்கு எந்த கண்டென்ட்டும் சிக்கலையேன்னு நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே நான் போய் பார்த்துட்ருக்கப்போ ஒரு கமெண்ட் ஒன்று என் கண்ணில் பட்டுது. அதாவது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அரும்பு கடையிலேருந்து ஒரு சப்வூஃபர் ஒன்று எடுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஓகேங்களா? அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் வந்து, ப்ரோ எப்போ ப்ரோ இந்த வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. அதை வேணால் நான் மேலே வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? அந்த கமெண்ட்டில் நானும் கம்மிங் ஜூன் ப்ரோன்னு போட்டு முடிச்சிருந்தேன், ஓகேங்களா? அது ரொம்ப நாள் ஆகி போச்சு, ரொம்ப மாதம் கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இவ்வளோ நாள் கழித்து இப்போ வந்து நம்ம வந்து அதை ரெடி பண்ணலான்னு இறங்கியிருக்கோம், ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து நான் தனித்தனியாக ஷார்ட்ஸில் வந்து ஏதோ ஒரு பாட்டை போட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? அது எதுக்குன்னா உங்களுக்கு தெரியுன்றதுக்கோசரம், ஓகேங்களா? இப்போ சரிடா, இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சப்வூஃபருக்கு 10 இன்ச்சுக்கு தேவையான ஹோல் செட்டையும் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும்னு அப் டு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஷார்ட்ஸில் பார்த்தது வேறு, நீங்கள் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது இந்தந்த பொருள் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்கிறேன், ஓகேங்களா? கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அந்த லைக்கை மட்டும் மறந்துடாதீங்க, போட்டு விட்டுருங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி செய்கிறேன், ஓகேங்களா? அந்த லைக்கை மட்டும் கொஞ்சம் பார்க்குறீங்களான்னு தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? சரி, நமக்கு ஃபஸ்ட்டு என்னடா தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சேஸ் இருக்கணும். அதாவது 10 இன்ச்சோட ஒரு சேஸ் ஒன்று இருக்கணும், ஓகேங்களா? உடஞ்சதோ மேக்னெட் இருக்கிறதோ இல்லாததோ அது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்ஷனை பொறுத்து தான், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று தேவைப்படும், ஓகேங்களா? இந்த இடத்துல மேக்னெட் இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக மேக்னெட்டில் உடஞ்சிருச்சு, ஓகேங்களா? இது ஒரு டெக்னிட்டியோடது 150 வாட்ஸ். நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்ப 300 வாட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அது 150 வாட்ஸ் தான். 150 வாட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? ஓகேங்களா? இது ஒன்று தேவைப்படும் நமக்கு. இது உங்கள்கிட்ட மேக்னெட்டோடு இருந்தாலும் சரி, வித் மேக்னெட் வித்தவுட் மேக்னெட் ரெண்டும் ஓகேங்களா? இது இருந்துட்டுனாவே உங்களுக்கு அந்த காயிலோட நீங்கள் அதாவது என்ன சப்வூஃபர் உங்கள்கிட்ட இருக்கோ அதோட டயாவை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும், ஓகேங்களா? 10 இன்ச்சோ 12 இன்ச்சோ ஒரு 15 இன்ச் வரைக்கும். 15 இன்ச்சு யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, 10 இன்ச்சு ஒரு 12 இன்ச்சு 8 இன்ச் இது ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு இதோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதை டேரெக்டாக தூக்கிட்டு கடைக்கு போயிடணும், ஓகேங்களா? உடனே நம்ம வந்து கடைக்கு கிளம்பிடலாம், ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அப்படி இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான், அதாவது காயில், ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் காயில், ஓகேங்களா? அதாவது 200 வாட்ஸ்ன்னு எழுதிருக்காங்க. 200 வாட்ஸ் வரதோ இல்லையோ, மற்றதில் ஒரு 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து அபோவ் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 ohms கிட்ட வரும், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு காயில் நான் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயில் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் என்கிட்ட 2 இருக்குது. இது ஒரு மாதிரியான இம்பிடன்ஸ் வேல்யூ கொண்டது, இது ஒரு மாதிரியான இம்பிடன்ஸ் வேல்யூ கொண்டது. 4 ohms அப்புறம் இதுவும் 6 ohmஸில் தான் நிற்கும், ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டோட வாட்டேஜ் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு 100 வருதுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட்ஸ் அந்த சம்திங் வரும், ஓகேங்களா? வாட்டேஜ் வித்தியாசம், காயில் வித்தியாசம், கம்பெனி வேறு, ஓகேங்களா? நான் வந்து இதை 2 விதமாக கட்டலான்னு முடிவு பண்ணி 2 விதமான ஒரு காயில் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு சப்வூஃபருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும், இந்த காயிலுக்கும் இந்த காயிலுக்கும். இது கொஞ்சம் உரப்பாகவும் இருக்கும், இது கொஞ்சம் சேனமாகவும் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம இப்போ ஓரம் வச்சிடலாம், ஓகேங்களா? அடுத்து நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டானது மேக்னெட்டி. நான் இது புது மேக்னெட், அதாவது புதுசாக நான் எடுத்து வாங்கி அது கடையிலேயே வாங்கி நான் சார்ஜ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? இது ஒரு 150 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா? இதை நான் வந்து கடையில் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு மேக்னெட்டை பார்த்தாலே தெரியும். ஒன்று மேக்னெட் என்கிட்ட ஆல்ரெடி பழைய கடையிலேருந்து எடுத்திருந்து அதில் இருந்தது, ஓகேங்களா?
நான் அதனால் அதே இது ஒன்றுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மட்டும் புதுசு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இதையும் எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம். ஓகே, அடுத்து இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்திங்கன்னா அந்த காயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுறப்ப இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும். அதாவது ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். நம்ம வந்து பேப்பர் செட்டிங் எதாவது பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி அழுத்திட்டு உள்ளே வச்சோம்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி பிடிச்சிக்கும். அதாவது ஸ்டாண்டிங் புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து காயில் ஸ்டாண்டிங் புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதை இப்படி அழுத்தி எடுத்தோம்னா வெளியே வந்துடும், அமுத்தி தள்ளணும்னா உள்ளே போயிடும். இது வந்து அந்த காயில் ஹோல் போரில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு மேலே இது உள்ளே போகாது. இந்த லெவல்லே நம்ம காயில் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது ஒன்று நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட அந்த இது ஒன்று கனெக்டர் ஒன்று. அதுக்கப்புறமேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் 2 பேப்பர் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்றும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் ஒன்றும் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வந்து ஃபோம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பிபிடி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாஸ்டிக் லப்பர் மாதிரி இருக்கும். இந்த எட்ஜஸ் வந்து பிளாஸ்டிக் லப்பரில் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். சென்டர் வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் இதில். அதனால நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பிளாக் கலர், ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ஓகேங்களா, இதை 2 எடுத்து உரமாக வச்சிடலாம். அடுத்து அதோட பார்த்திங்கன்னா அதோட டஸ்ட் கப்ஸ் 2 இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் அதோட ஸ்பைடர்ஸ் இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது ஸ்பைடர்ஸ். இதுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன், இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா எண்டு ஒயர் தேவைப்படும் நமக்கு. எண்டு ஒயர் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நான் வந்து என்ன கம் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி எரால்டெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த 5 நிமிஷத்தில் காய்ங்கன்னு சொல்கிறாங்களா, ஆனால் இது 5 நிமிஷத்தில் காயில் எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் மற்றதில் இது வந்து இந்த எரால்டெட்டை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுதான் நல்லா வந்து இந்த அதாவது இந்த மேக்னெட் ஓட்டுறதுக்கு நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். அதனால நான் வந்து எரால்டெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஃப்ளெக்ஸ் பாண்டு, இந்த வெபி பாண்டோட இது யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் வந்து இந்த சன்னுங்கிற ஒரு வந்து ஸ்பீக்கர் ஓட்டுறதுக்கு காயில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கம் வரும். இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவைப்பட்ட அடிஷ்னலாக வேறு ஏதாவது கம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற உங்களோட ஆப்ஷன் தான். ஓகேங்களா, ஓகே, இதை தவிர நான் வேறு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதாவது இதெல்லாம் பாடியெலாம் ரொம்ப துருப்பிடிச்சு போய் கிடக்குது. அதனால் வந்து அதை சுரண்டி எடுத்துகிட்டு இது வந்து நான் பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், பிளாக் கலர் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் லுக்காக மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், அந்த சப்வூஃபருக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாக அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறோம், என்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து தெளிவான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.